மிருத்யு. அந்த கடிதத்தை படிக்க இப்போது அவசரம் ஒன்றுமில்லை. அப்பாவுடையதுதான். 70 வருடங்கள் வாழ்ந்த பாரம் முன்னால் உள்ள இருளை நோக்கி தள்ள, சின்ன ஜலதோஷம், கால்வலி, கண்பார்வை மங்கல், தும்மல், மலச்சிக்கல் எல்லாமே அந்த இருளை நோக்கி பிரியும் பாதைகளாக, பிரம்மாண்ட சூசகங்களாக அவருக்கு தோன்றி, ஒவ்வொரு கடிதத்திலும் அந்த பயத்தின் நிழல்களையே அவர் காட்டுவார். அப்பாவின் சாவு பயம் நீண்ட விரல்களாய் விரிந்து வளைந்து கூரிய நகங்களோடு வெட்ட வெட்ட வளரும் சதை தோற்றங்களாய் அவளையும் வளைத்ததுண்டு. ஒவ்வொரு உறக்கத்திலும் தூரத்தில் முணுமுணுப்பாய் பிறந்து பின் ஓங்காரமாய் எழும் கோவில் மணியின் பின்னணியில் தட்டு தடுமாறி நடக்கையில், இருளை கரங்களால் துளைத்து கொண்டு முன்னேறுகையில் அது வரும். ஓநாய் கண்களோடு கண்களின் இரத்தம் அவள் மேல் பாய்வது போல், முகத்தில் நாகப்பழம் நாகப்பழமாய் கட்டிகளோடு கரங்களை விரித்து பார்வையை அவள் மேல் ஒழுகவிட்டு வரும். உடலெல்லாம் ஜில்லிக்கும். மூச்சு அடிவயிற்றில் இறங்கி உறைந்து போகும். மரத்தன்மை மேலே கவிந்து கால்கள் நடக்க மறுத்து அது இன்னும் ஓரடி மேலே வரும்போது, ஆ என்ற வீரல் அவள் விழித்து கொள்வாள். சுற்றியுள்ள இருளில் அது நெருங்கி வந்தவாறே இருக்கும். எல்லாவித பயங்கர ரூபங்களோடும். 5 வயதில் ஏத்துமானூரில் பார்த்த எலிகடித்த முகமாய், அம்மை வடுக்களின் பாலங்களோடு வெறியுடன் துரத்திய காமுகனின் தடித்த உதடுகளாய், எனக்கும் மென்மை உணர்ச்சிகள் உண்டு என்று ஆத்திரமாய் கத்தியவாறே அவளை அறைய வந்த அப்பாவின் மயிரடர்ந்த பாம்புக்கரமாய் வேர்வை கொட்ட போர்வையை உதறி எழுந்து விளக்கை போடுவாள். அப்பாவின் கடிதத்தை பிரித்தாள். கண்வழி. பெரியப்பா பிள்ளை BA படித்த பெண் கேட்டு ஸ்கூல் ஃபைனலை மணந்த காதை, எவர்சில்வர் பாத்திரம் சீர்கணக்கு, ராமநவமி கச்சேரி. என்னது? மிருத்யுஞ்சய ஹோமமா? அவள் வரவேண்டுமாம். பிரம்மாண்ட ஹோமமாம். சாவை எதிர்கொள்ளும் நாளை ஒத்திப்போட, நக்கி தின்னும் நாயாய் மிச்ச வாழ்வை பயமில்லாமல் கல்லடி விழும் என்ற தியானம் இல்லாமல் நக்க. அப்பாவின் ஜனனம் எப்போது உண்டாயிற்று? இரத்த குழம்பில் முழுகி நாபிகோடி அறுக்கப்பட்டு ஒரு விதவையின் கடைசி நெருக்கத்தின் சின்னமாய் உயிர்த்த ஜனனம் அல்ல. அவரை சுற்றியும் உள்ள வாழ்வுக்கு அவர் எடுத்த ஜனனம். நீல பச்சையாய் பழுப்பாய் பனிமலையாய் சுற்றியுள்ள மலைத்தொடர்களுக்கு, ரசகுண்டாய் பூக்கும் ரோஜாக்களுக்கு, காலை வேளையின் கடமையாய் அவர் பார்க்கும் நெருப்புச் சுடரின் மென் சிவப்புக்கு, காப்பி தோட்ட கணக்கு வழக்கை பார்க்க போகும்போது வெண்துகிலாய் பூத்து கிடக்கும் காப்பி பூக்களுக்கு, இதற்கெல்லாம் அப்பா ஜனனம் எடுத்தாரா? அப்பா, மலையை பாத்தியா அப்பா? ஒரே பச்சை. மனசை என்னமோ பண்றதுப்பா. பிரம்மாண்டமா ஒரே வீச்சில் வளர்ந்த மாதிரி மானத்தை முட்டிண்டு நான் என்னமோ சின்னதாயிண்டே போய் இல்லாமலே போயிடுற மாதிரி தோன்றதப்பா. மலை மேலே நடக்கலாமாப்பா? அதெல்லாம் வேண்டாம்மா. விழுந்தா எலும்பே கிடைக்காது. உள்ள போயிடு. மலையை பார்த்தாச்சு இல்லையா? உள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணு. ராத்திரி வேளை. 5 முனைகளை நீட்டிக்கொண்டு வெள்ளி சதங்கை மணிகளாய் பூத்த தாரகைகள் படர்ந்த வானம். மெல்ல, மிக மெல்ல அந்த வெண்பஞ்சு இடையில் ஊறுகிறது. அந்த கருநீலமும் வெள்ளியும் வெண்மையும் உள்ளெல்லாம் ஊடுருவி பாய்கிறது. கண்களில் நீர் பொங்குகிறது. குழந்தை ராத்திரியை பார்த்து பயந்துட்டா. அலறா பாரு. இருட்டோல்லையோ? என்ன இருட்டு பாரு, சுடுகாடு மாதிரி. மலையடிவாரத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இரவு பஸ்ஸுக்காக அப்பா, அம்மா, அவள் மூவரும் நின்று கொண்டிருந்த போது இது நடந்தது. எனக்கே பயமாயிருக்குடி. எங்கேயோ இந்த ஜெயில் மாதிரி இருக்கிற மலை நடுவிலே, இருட்டிலே, இந்த பனியிலே செத்து வச்சா என்ன ஆகும்? சும்மா இருங்கோ நீங்க. எல்லாவற்றையும் தத்தம் செய்து விட்ட துறவிகள் போல அகல விரிந்து நீண்டு மகா சுதந்திரத்தோடு படுத்து கிடந்த மலை ஒன்றின் உச்சியில், அதன் கபால பிளவில் அவள் ஒரு முறை ஜனித்தாள். அந்த சிறு பள்ளியில் அவள் ஆசிரியையான புதிது. இதுவரை தடை செய்யப்பட்ட மலையின் மேல் அவள் ஏறினாள். விழுந்தால் எலும்பு கூட கிடைக்காது. அப்பாவின் குரலும் மலை ஏறியது அவளுடன். அந்த தனிமையில் துக்கங்களும் அவமானங்களும் ஏக்கங்களும் துணை வந்தன. அவள் எவ்வளவு சோகித்து போயிருக்கிறாள். ரங்கா, மலை மேல் என்னை துரத்துகிறாயா என்று கேட்டுக்கொண்டாள். கையில் ஒரு மோதிரம் ஏற்றின ரங்கா. இந்த அனுபவத்தை வெறும் வார்த்தையா ஆக்காதே லீலு. எனக்கு மலை ஏற பிடிக்கும். உனக்கு ரங்கா? எனக்கு உன் கண்ணை பார்க்க பிடிக்கும். மலை, கடல் எல்லாமே அதிலே இருக்கு. பிறகு மௌனம். நீண்ட மெத்தென்ற மௌனம். ரங்கா,
உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. வெளியூர் போயிருந்தியா என்ன? ம், ஆமாம். ராத்திரி வரையா? ஓ. ரங்கா, உஷ், மெல்ல பேசு. பக்கத்து ரூமிலே இருக்கிற பையன் கேட்பான். ரங்கா, எவ்வளவு பேசணும் தெரியுமா? மோதிரத்தால் அவன் கன்னத்தை வருடினாள். மிக நெருக்கம். ம் ம் இன்னைக்கு முடியாது. உடம்பு சரியில்லை. ஓர் உதறல். அப்படின்னா போ, எனக்கு பேச ஒன்றுமில்லை. மெல்ல குரட்டை கேட்டது. வெறும் உடம்போடு முதல் முதல் நெருக்கம் ஏற்பட்ட மலைகளுக்கு நடுவேயே அனாதையாய் தள்ளி எறியப்பட்டவள் போல நின்றாள். உடம்பு நடுங்கியது. மலைகள் பொடிந்து கல்லும் மண்ணும் புழுதியுமாய் அவள் மேல் சரிய, குருதியும் கண்ணீரும் சீலும் வடிய வெகுநேரம் நின்றாள். பிறகு சென்றாள். மீண்டும் வரவில்லை. ரங்கா, என் மனத்திலிருந்து போய்விடு. மலைமேல் ஏறுவது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு பேய் அறை அப்பா ஒரு முறை அறைந்தார். அவள் அவரை கேட்டே விட்டாள். பூரணமா எல்லா ஆவேசத்தோடையும் பிரளயம் மாறி வர அன்போடையும். எதையாவது நீ செஞ்சிருக்கியா அப்பா? அம்மா பக்கத்திலே படுத்துட்ட போது கூட நீ என்னத்தை எல்லாம் நினைச்சே? ஜாஸ்தியா சாப்பிட்டுட்ட அப்பளத்தையும் அதனாலே வயத்திலே கோளாறு வந்தா என்ன ஆகுமோன்னும், பீரோவிலே இருக்கிற பணத்தையும் கொள்ளைக்கதவு மூடியிருக்கான்னும், லைட் எல்லாம் அணைச்சாச்சான்னும், பால் போரை குத்தியாச்சானும் ஒன்னொன்னா நினச்சுட்டே தானே நீ படுத்துண்ட. 2 உடம்புகள் கூடிண்டதுல நான் பிறந்தேன்ப்பா. உற்பத்தி கருவி எல்லாம் பொருத்தின 2 மெஷின்களாலே தான் நான் பிறந்தேன். உனக்கு மென்மை உணர்ச்சி உண்டாப்பா? ஓங்கி ஓர் அறை. அந்த அறை, வலி, கண்ணீர், வீட்டை விட்டு வெளியேற்றம் எல்லாம் கூடவே வந்தன. மலை உச்சி, விடிகாலை வேலை, பனியும் குளிருமாய் இருந்தது. திடீரென தீத்தட்டு ஒன்று பூவை போன்ற மென்மையான ஜுவாலையோடு எதிரே பிறந்தது. அமானுஷ்யமான பிரதேசத்தில் வெகு உயரே, வலியோ இரத்தமோ இல்லாமல் அடிவயிற்றிலிருந்து நாபியில் ஏறி பின் தலைவரை ஓடிய ஒரு பேரமைதியில் அவள் ஜனித்தாள். ஜனிப்பிலேயே மரித்தாள். சிறு குழந்தையில் நடந்த அடக்குமுறையில் பிறந்த இயக்கங்களுக்கு, மலைகளை சிறையாக கண்ட அப்பாவுக்கு, அவர் அடித்த வலிக்கு, ரங்காவின் சொற்களுக்கு, மோதிரத்துக்கு, ஒரு இரவின் தனிமையில் நேர்ந்த அவமானத்திற்கு, அந்த இரவுக்கு முன் பலமுறை பிறந்த குலைவுகளுக்கு, உறக்கத்தில் துரத்திய பயங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மரித்து பின் ஜனித்து அவள் தங்க கிரகணங்களில் நீராட்டப்பட்டு கீழே இறங்கி வந்தாள். அப்பா ஜனித்திருக்கிறாரா? பாலக்காட்டில் சிறு கிராமம். ஒரு விதவையின் 5வது பிள்ளையாக அப்பா பிறந்தார். அவர் அம்மாவுக்கு தன் கணவனின் சாவை நித்தியம் நெஞ்சில் ரணமாய் கிளறும் ரூபத்தோடு பிறந்தார். யாரும் தோளில் தூக்கி கூத்தாடும் அளவு சாமர்த்தியசாலியாக இல்லாமல் சாதாரண ஒரு குடுமி பையனாக படித்தார். பின்பு ஒரு குமாஸ்தா. அவர் ஃபைல்களை நன்றாகவே படித்திருப்பார். ஓர் அரசாங்க உண்மை ஊழியனாகவே இருந்திருப்பார். ஆங்கிலேய ஆபீசரின் வாயில் பிறக்கும் சொல்லுக்கு கும்பிடு போட்ட ஒரு நல்ல பிராமண அடிமையாக இருந்திருப்பார். அவர் நாணயஸ்தனாகவும் இருந்திருப்பார். பிடிபடுவோமோ என்ற பயத்தில். ஒரு நல்ல சுபவேளையில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார். அவை எல்லாம் செய்ய வேண்டியவை செய்துவிட்டார். பதவி உயர்வு. ச, அப்பா வாழ்ந்திருக்கிறாரா? ஜீவரசத்தை குருதியில் கலக்கவிட்டு பொங்கும் கடலாய், கீழ்கடல் அமைதியாய், வர்ஷிக்கும் மழையாய், பரவும் தீயாய், தெல்லிய ஓடையாய், உலகத்தையே தன்னுள் ஈர்த்து கொண்ட ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறாரா? வாழவே தெரியாதவருக்கு சாக எப்படி முடியும்? எத்தனை பயங்கள், பயமுறுத்தல்கள்! லீலு, பொய் சொன்னாயா? அப்புறமா நரகத்திலே கொதிக்க கொதிக்க எண்ணெய் கொப்பரையிலே போடுவான். ஏன்பா? எதிர்த்து பேசுனா அடிப்பேன். செத்து போறதுனா என்னப்பா? நீட்டி படுத்து கொள்வார். கண்கள் வெறிக்கும், வாய் பிளக்கும், கோணலாய் தலை தொய்த்து விழும். எழுந்திரிப்பா. வேண்டாம்ப்பா, பயமா இருக்குப்பா. அப்பாவுக்கு ஜுரம். அம்மாவின் தோளில் சாய்ந்திருந்தார். இரவு வேளை. பச்சைப்புடவை உடுத்தி கொண்டு பளிச்சென்று இருந்தாள் அம்மா. கதவிடுக்கு வழியாக தெரிந்தது. காமு, போயிடுவேனாடி? பயமா இருக்குடி. தெருவை கடக்கிற போதும், வண்டியிலே போற போதும், மலையிலே ஏற்ற போதும் ஜாக்கிரதாய் பார்த்துண்ட உசுருடி. இந்த ஜுரம் எடுத்துண்டு போயிடுமோ? சாவை நினைத்து ஒவ்வொரு கணத்தையும் பறிகொடுத்த அப்பாவுக்கு அந்த கடைசி துயிலுக்கு அர்ப்பணிக்க என்ன இருக்கிறது? மெல்ல கையை பிடித்து மலையடிவாரத்தில் அப்பாவை நடத்தி போனால் ஒரு முறை. தூரத்தில் பாட்டின் ஓசையும் திடீர் திடீரென வண்ண குவியல்களும் பிறந்தன. வண்ணான்கள் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள்.
அங்கும் இங்கும் பச்சை கனவுகளாய் கிளிகள் பறந்து கொண்டிருந்தன. அந்த அமைதி அடிவயிற்றில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. இதையெல்லாம் பாருப்பா, சோன்னு யாருமே இல்லாத பிரதேசமா இருக்கே குழந்தை, பயமா இல்லையா? வண்ணான்கள் விரிக்கும் வர்ண துணிகளாய், பறக்கும் கிளிகளாய், சூரிய கிரகணங்களாய், வெயிலில் ஊதா நிறமாய் மாறும் மலைகளாய் அவள் உருவெடுக்கும்போது, அவள் என்ற ஒன்றே மறையும் போது, என்ன தனிமை, என்ன பயம்! சொன்னால் அப்பாவுக்கு புரியாது. பயம் என்னப்பா, எவ்வளவு அழகா இருக்கு பாரேன். ஆமாம் குழந்தே, இவ்வளவு அழகையும் விட்டுண்டு பாவி மனுஷன் ஒரு நாள் சாக போறான் இல்லையா? அவள் மௌனமாய் அப்பாவின் நரம்பு புடைத்த கரத்தை நீவினாள். அந்த அருமையான கணத்தை அப்பா இழந்து விட்டார். ஊருக்கு போனாள். மிருத்யுஞ்சய ஹோமம் நடந்தது. பிரம்மாண்டமாய், கோஷங்களோடு, அதீத மரியாதையோடு, கம்பீரமாய் நடந்தது. பட்டு வேஷ்டி உடுத்து, சுருங்கிய உடலோடு அப்பா நன்றாகவே இருந்தார். அவளுக்குத்தான் கண்கள் சரியாக தெரியவில்லை. ஹோமத்தீ படமெடுத்து அப்பாவின் கரம் நீண்டு அதில் நெய்யை வார்த்தபோது, திடீரென்று அத்தீயின் முன் சதையெல்லாம் அறுபட்ட ஒரு எலும்புக்கூடு அமர்ந்திருப்பது போல் தோன்றியது. தீயின் நடுவே நீண்ட ஒரு எலும்புக்கை சமர்ப்பித்த நெய்யில் பிணவாடை அடித்தது.